புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 12 தொடக்கம் 20. அக்காலத்தில் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். பரிசேயர் அவரிடம், உம்மை பற்றி நீரே சான்று பகர்கிறீர், உமது சான்று செல்லாது என்றார். அதற்கு இயேசு, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும். ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் எங்கிருந்து வருகிறேன், எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பளிக்கிறீர்கள். நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும். ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை, என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார். இருவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளது அல்லவா? என்னை பற்றி நானும் சான்று பகர்கிறேன், என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகர்கிறார் என்றார். அப்போது அவர்கள், உம் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, உங்களுக்கு என்னையும் தெரியாது, என் தந்தையையும் தெரியாது. என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையையும் தெரிந்திருக்கும் என்றார். கோவிலில் காணிக்கை பெட்டி அருகில் இயேசு கற்பித்து கொண்டிருந்த போது இவ்வாறு சொன்னார். அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை. சிந்தனை: இயேசுவின் நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை. எது இயேசுவின் நேரம் என்பதை இன்று சிந்திப்போம். மீண்டும் பரிசேயர்கள் இயேசுவுடன் நேரடியாக முரண்படுகின்றார்கள். அந்த வேளையில் இயேசு தந்தையுடன் தாம் கொண்டிருந்த ஒன்றிப்பை பற்றியும் தமது வல்லமை பற்றியும் அதிகாரம் பற்றியதுமான உண்மையை தெளிவாக எடுத்து கூறுகின்றார். ஆயினும் பரிசேயர்கள் வழமை போல என்ன சொல்வது என்று தெரியாமல் நின்றிருப்பர். இயேசுவை பேச்சில் சிக்க வைக்க வேண்டுமென்று நின்றிருப்பர். இயேசுவின் நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை என்ற வார்த்தைகளை நோக்கும் போது பரிசேயர்களின் தீமையோ அல்லது வேறு யாருடைய தீமையோ ஒருபோதும் வெற்றி கொள்ளா. ஏனெனில் இயேசுவின் நேரம் இன்னும் வராததால். இதன் அர்த்தம் என்ன? இயேசுவின் நேரம் வந்தால் தீமை அவரை வெற்றி கொள்ளும் என்று எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக இல்லை. இங்கு நாங்கள் 2 உண்மைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, தீமை ஒருபோதும் கடவுளை வெற்றி கொள்ள மாட்டாது. கடவுள் அனுமதிக்காததால் எவராலும் இயேசுவை கைது செய்ய முடியவில்லை. அதனால் கைது செய்ய வேண்டுமென்று நின்றவர்கள் வலுவிழந்து நின்றார்கள். மட்டுமல்லாமல் இயேசுவும் தமது உண்மையின் வார்த்தைகளினால் பரிசேயரை சவாலுக்கு உள்ளாக்கிய போதும் பரிசேயரால் அவரை எதுவும் செய்ய முடியவில்லை. இயேசுவின் வார்த்தைகள் அவர்களின் உள்ளத்தை குத்திய போதும் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. இவை எதனை காட்டுகின்றது என்றால், கடவுள் தீமையை கூட கட்டுப்படுத்துகின்றார் என்பதையும், பெரியதொரு நன்மை கிடைக்கும் பட்சத்திலேயே சிறியதொரு தீமையை கடவுள் அனுமதிக்கிறார் என்பதையும் காட்டுகின்றது. 2, இயேசு பாவிகளிடம் கையளிக்கப்படும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. இது வெட்கத்துக்கும் அவமானத்துக்கும் உரிய நேரம் அல்ல. மாறாக பாவத்தின் மீதும் சாவின் மீதுமான இயேசு கொள்ள இருந்த வெற்றியின் நேரமாகும். உலகத்தின் பார்வையிலே இயேசுவின் கைதும் அவர் பட்ட பாடுகளும் அவரது சாவும் அவருக்கு பெரும் அவமானமாகவும் தோல்வியாகவுமே, அதே வேளையில்
பரிசேயர்களுக்கு வெற்றியாகவுமே இருந்தது. ஆனால் கடவுளின் பார்வையில் அதுவே இயேசு மாட்சியுடன் வெற்றி பெற்றார் என்பதாக அமைந்தது. கடைசியில் கடவுள் பரிசேயர்களின் தீமையை கருவியாக கொண்டு இயேசுவை மாட்சியுடன் உயிர்த்தெழச் செய்தார். இயேசுவின் அந்த நேரம் என்பது வெற்றியின் நேரமே அன்றி தோல்வியின் நேரமல்ல. எமது வாழ்விலும் கடவுள் அனுமதிக்கின்ற தீமைகள் பெரும் நன்மையை கொண்டு வருவதற்காகவே என்பதை நம்பியவர்களாக அத்தகைய துன்பங்களை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். செபம். ஆண்டவரே, எமது வாழ்வில் உமது விருப்பமே நிறைவேற நாம் உழைக்க அருள் தாரும். ஆமென்.